ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ஒரு குர்த்தியில் எப்படி ஒரு சிம்பிளான ஒரு ஆரி ஒர்க் பண்ணுறது அப்படின்ட்டு தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படின்ட்டு. நான் வந்து நெக்குக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன ஃப்ரேம் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நான் ஃப்ரீ ட்ராயிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளார் ஒன்று வந்து போட்டிருக்கேன். நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஃப்ளார் வந்து போடணுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பூ வந்து போட்டுக்கலாம். நான் இது வந்து வெறும் செயின் ஸ்டிச் மட்டுமே நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி ஸ்டிச்சுடு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நம்ம ஆரி ஃப்ரேம் போட்டு ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மெயின் கிளாத் இருக்குது அண்ட் உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைனிங்கும் இருக்குது. ஸோ ரொம்ப திக்காக இருக்குது. நம்ம அதில் வந்து ஆரி நீடில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நம்ம வந்து ஓகே வந்து சிம்பிளாக வந்து போடலாம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வந்து பேசிக் ஒரு செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். பீட்ஸுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். பட் பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதில் செயின் ஸ்டிச் மட்டும் யூஸ் பண்ணி நான் போட்டு காமிச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சிங்கிள் லைன் வந்து போட்டிருக்கேன். பட் அது கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுனால சைட்லலாம் அந்த ஒரு பெட்டல்ஸும் வந்து முடியுது பார்த்திங்களா, அதிலேருந்து அதை ஒட்டியே நான் வந்து அடுத்த பெட்டலுக்கும் வந்து கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நடுவுலலாம் வர்றது டபுள் செயின் ஸ்டிச்சாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து உங்களுக்கு நல்லா டார்க்காகவே வந்து அந்த ஃப்ளவர் வந்து உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பீட்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து நீடிலே வந்து நான் ஸ்டிச் பண்ணாமல் நம்ம ஆரி நீடிலே தானே நம்ம வந்து பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். பட் நான் இந்த தடவை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம பஞ்சிங் மிஷின் இருக்கு இல்லையா, ஸோ பீட்ஸ் பஞ்சிங் மிஷின் அதில் வச்சு நான் பீட்ஸ் வந்து பஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவராலாக அவுட்லுக் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். நீங்கள் பெட்டல்ஸ் வந்து இந்த மாதிரி தான் போடணுன்ட்டு இல்லை, நீங்கள் திலகம் ஷேப்பில் வந்து போடலாம். நம்ம இந்த ஹார்ட்டின் ஷேப்லலாம் போடுவோம் இல்லையோ, ஸோ அந்த மாதிரி கூட நம்ம வந்து போடலாம். நமக்கு அது அந்த பெட்டல்ஸ் வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ இல்லை உங்களுக்கு வந்து போடுறதுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இன்னொரு விஷயம், நம்ம ஏன் சிம்பிளாக நான் வந்து இதில் போட்டிருக்கேன் அப்படின்னா நம்ம ஆரி ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ண கிடையாது, சின்ன ஃப்ரேமுங்கிறதுனால. அதே மாதிரி சுடிதார் அப்படிங்கும்போது நம்ம பெரிய ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணவும் முடியாது. ஏன்னா சுடி நம்ம அந்த அகலமெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு செட் ஆகாது. ஸோ நம்ம வந்து சின்ன ஃப்ரேமில் தான் நம்ம, அதாவது சுடி சைஸ் நீங்கள் பொறுத்து கூட நீங்கள் வந்து ஃப்ரேம் வந்து பெருசு உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அதை ஆரி ஃப்ரேமில் வந்து அதாவது ஆரி ஸ்டாண்டில் நீங்கள் வந்து வச்சா கூட உங்களால் கீழே வந்து த்ரெட்டு நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு அடியில் கேப் வந்து பெருசாக நம்மளுக்கு கிடைக்காது, இது சுடி. அதனால் நம்ம இது ப்ளவுஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒன் சைடு வந்து ஓப்பன் இருக்கும், அதாவது ஃப்ரண்ட்லேயோ இல்லை பேக்லேயோ வந்து ஓப்பன் கொடுத்துருப்போம். ஸோ நம்மளுக்கு ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணாலும் ஸ்டாண்டில் வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு முடியும். பட் இது சுடி அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு எல்லா சைடுமே கவர் ஆகிருக்கும். நடுவில் நம்மளுக்கு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நெக்கோட கொஞ்சோண்டு கேப்பில் தான் நம்ம வந்து கை அடியில் வந்து நம்ம நூல் த்ரெட்டு பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் இது வந்து ஒரு காலர் நெக்கும் வேறு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில்க் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் ஏதாவது சிம்பிளாக இருக்கவும் ஏதாவது ஒரு ஒர்க்கு ஒன்று பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து குர்த்தீஸில் வந்து ஆரி ஒர்க் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோஸும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அண்ட் அதே போல் ஸ்டிச்சுடு ப்ளவுஸோ இல்லை சுடிதாரோ அதில் வந்து நம்ம ஒர்க் பண்ண முடியுமா, பண்ணலாமா அப்படின்னும் நிறைய பேர் கேட்குறீங்க. ஏன்னா என்னோடய சேனல் பார்க்குற நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிகினர்ஸ் தான். ஆரி ஒர்க் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் கற்றுக்க போகிறவங்க தான் நிறைய பேர் என்னோடய சேனல் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் நான் நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். ஏன்னா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நிறைய டிசைன்ஸோ அட்வான்ஸ்டு மாடல் கற்றுக்கிறதுக்கு நிறைய சேனல்ஸ் இருக்குது. பட் பேசிக்காக ரொம்ப இதெல்லாம் ஒரு டவுட்டா அப்படின்னு நினைக்கிறத கூட நம்ம வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சின்ன சின்ன டவுட்ஸ் கூட நம்ம வந்து கிளியர் பண்ணிகிட்டே இருக்கோம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே கொஞ்சம் போடுறதுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்கு, நீடில் வந்து
நம்ம குத்தி த்ரெட் எடுக்கிறதுக்கே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதே போல் நம்ம அடியில் வந்து த்ரெட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இடம் சுத்தமாக கிடையாது. ஸோ ரொம்ப இந்த டிசைன் போடுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி சிம்பிளாக ட்ரை பண்ணேன். பட் சிம்பிளாக ட்ரை பண்ணதே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு வர அட்வான்ஸ்டாக நம்ம வந்து போக போக நம்ம வந்து நிறைய ஒர்க் இதில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். அண்ட் அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த மெட்டீரியலை வந்து நம்மளுக்கு நெக்கு ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணி இருக்கிறதுனால நம்ம அந்த இடத்துலலாம் டைட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் முடியல, கொஞ்சம் லூஸாக தான் இருந்துச்சு, ரொம்ப டைட் பண்ண முடியலை. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு டைட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இந்த ஒரு ஃப்ளவர் முடிச்சுட்டு தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, சரி ஒன் சைடாக டிசைன் வந்து பண்ணுவோம் அப்படின்ட்டு. அண்ட் அகெயின் நான் ஃப்ரேமை வந்து ரிமூவ் பண்ணி ஒன் சைடாக வச்சு கொஞ்சம் டைட் பண்ணி பார்த்தேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த நெக்கு வந்து அந்த ஃப்ரேம்குள்ளே நிறைய வர நம்மளுக்கு லூஸாக தான் இருக்கும். ஸோ அந்த நெக்கு முடிஞ்ச அளவுக்கு அவுட்டரில் இருக்க மாதிரி வச்சு ஃப்ரேமை வந்து போட்டு பாருங்கள், உங்களுக்கு டைட்டு வந்து கிடைக்கும் ஃப்ரேமுக்கு. அண்ட் இதை வந்து நான் மடியில் சமணங்கால் போட்டு மடியில் வச்சு தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ ஆரி ஸ்டாண்டோ இல்லை ஆரி காட் இல்லை அப்படின்னா நம்ம எப்படி வச்சு மடியில் வச்சு எப்படி போடணுங்கிறதும் நம்ம செப்பரேட்டாக வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அதையும் கூட செக் பண்ணி பாருங்கள். நான் முடிஞ்சால் அந்த வீடியோவோட லிங்க்கையும் வந்து நான் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அந்த பெட்டல்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்கிள் வந்து போடணும். ஸோ லாஸ்ட்டு பெட்டல் நீங்கள் முடிச்சுட்டு அதோட கண்டினியூ பண்ணி அந்த சர்க்கிள் வந்து போட்டுட்டு ஒரு நாட் வந்து நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் நீங்கள் இப்போ செயின் ஸ்டிச் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாமே வந்து கூட இந்த டிசைனை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களோட சுடியிலையோ மேக்ஸிமம் இந்த டிசைன் வந்து சுடிக்கு செட் ஆகும். இல்லை நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் கூட நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பெட்டல்ஸ்க்கு நடுவுலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் த்ரெட்டு கூட யூஸ் பண்ணி 3 லைனு சின்ன சின்ன லைன்ஸ் எல்லாம் வந்து போட்டு கூட நீங்கள் போட்டிங்கன்னா ஃப்ளவர்ஸ் இன்னும் ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம எண்டு நாட் போட்டு இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கமாக குத்தி அந்த எண்டு நாட் போடுறதுக்கு கூட கொஞ்சம் அந்த நாட் வந்து போட கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா இதில் இனிமேல் போட முடியாதுன்ட்டு விட்டுறாதீங்க, ட்ரை பண்ணுங்கள். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட அது வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் வந்து நார்மலாக உங்களுக்கு பீட்ஸ்லேயும் வந்து ஸ்டிச் பண்ண முடியும், உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் பீட்ஸையே வந்து ஆரியிலே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நார்மல் ஸ்விங் நீடில் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பஞ்சிங் மிஷின் இல்லை அப்படின்னா இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பீட்ஸை வந்து பஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் வந்து குயிக்காக கம்ப்ளீட் ஆயிரும். நீங்கள் உடனே நீங்கள் இப்போ ஈவினிங் வந்து போட்டுட்டு போகிறதுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு கிராண்டாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃப்டர்நூன் இல்லை ஈவினிங் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் கூட ஒரு ½ an hour இல்லைன்னா ஒரு 45 minutesல இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுகிட்டே போகலாம் உடனே கூட. ஸோ அதனால் நம்ம ஒர்க்கை வந்து ஷார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதில் பார்த்திங்கன்னா பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி பீட்ஸ் வந்து பஞ்ச் பண்ணியிருக்கேன். அண்டு ஆனால் உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஒர்க்குமே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம போட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து அந்த பிசுறு அந்த முடிச்சு அந்த மாதிரி எல்லாமே உள்ளே வந்து நமக்கு அதாவது நம்ம ஸ்கின்லேயே டச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒர்க்குமே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு உள்பக்கமும் கூட ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஒர்க் வந்து பண்ணிக்கோங்க. நார்மல் நீடில் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் ஆரி நீடில் வந்து பண்ணுறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க்காக இருந்தாலுமே நீங்கள் வந்து தைக்கிறதுக்கு முன்னாடியே நெக்கோ இல்லை மற்றது எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு இதை
ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங்கும் வந்து நல்லா இருக்கும், லுக்கும் வந்து இன்னும் கூட பெட்டராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.